வணக்கம் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து மிட் நைட் கேஷியர் அப்படின்ற ஒரு மிட் நைட் கேம் விளையாட போகிறோம் வித் மை பிரதர். துர்கா பார்த்தீங்களா, இவன் தான் என் பிரதர். என்ன பண்ணுறது, சரி வாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிட் நைட் கேஷியர் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து அவன் ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தானா, நான் வந்து யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டானே எனக்கு தெரியாது. ஏன்டா எப்படா கூப்பிட்டேன் சவுண்டாக பேசுவோம். சொல்லு, பேசணும்னா கைஸ் நான் ஃபீமேல் கேரக்டர், ஸோ நான் ஃபீமேல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கைஸ், ஏதோ ரோபோ மூஞ்சி மாதிரி அப்படியா? கட்டையாக உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இவன் மூஞ்சி மட்டும் பார்க்க இருங்க. இவன் மூஞ்சி பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்களேன். பண்ணி எடுத்து மூஞ்சில் அமுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இவன் தான் நம்மள அசிங்க பார்த்துறான். சரி, அரசன் தான் பேசுகிறாரு. இந்த டைம் வந்து நம்ம இவன் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ கிளம்பு அப்படின்றாங்க. ஒரு வழியா அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயி சொல்கிறாங்க. நான் வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நீ நைட் ஷிஃப்டில் இப்போ நீ கஸ்டமர் பார்த்துக்கணும் அப்படின்றான். சரிடா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆனால் எனக்கே ஃபீல் ஆகுது கைஸ், இந்த கேம் ஆல்ரெடி ஆட்டோ மாதிரி தான் இருக்குது. இவன் நான் ஆடவே இல்லைன்னு சொன்னான், என்னன்னே புரியல. சரி ஏதோ ஒன்று, பட் நம்ம வந்து ஏதாவது வீடியோ போடணும்ல இல்லைடா. ஸோ அதாவது நாங்கள் வந்து இந்த மிட் நைட் கேஷியர் போடுறோம் பாருங்கள். நாங்கள் கிளாக் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ராடக்ட் பாக்ஸ் எடுத்து ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோரேஜ் ரூமில் போய்ட்டு ப்ராடக்ட் எடுத்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை ரீஸ்டாக் பண்ணணுமா. அது பார்த்தீங்கன்னா என் தம்பி பண்ணிட்டான். அதாவது வந்து மேலே முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் வீடியோவில் வந்து சவுண்ட் போட மாட்டாங்க தானே, அப்புறம் காப்பி ரைட் விட்டுருவானுங்க. எதுக்கு? ஓகே, என்ன கைஸ் அவனு வர மாட்டான். இவனுக்கு வேறு எதுக்குனாலும் ராபெக்ஸ். ஏன்டா ராபெக்ஸ் தானே வேறு எதுவும் கொடுக்க மாட்டானுங்க போல. ஹலோ, வெல்கம் டு 612. உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய? ஏதாவது டு யூ ஹாவ் எனியா, என்ன இருக்குது? ஏதாவது புதுசான ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. நீங்கள் பேசாமல் ஷெல்ஃபில் போய் பார்க்கலாம்ல. சரி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தானுங்க நான் முதலையே சொன்னேன். ஐயோ, முதலே இதை தான் சொன்னேன். சரி அவங்க தேடுறாங்களாம், பட் வந்து இல்லையா. ஸோ அதில் போயிட்டாங்க. வா, எனக்கு ஒரு லேஸ் பேக்கெட். என்ன ஒரு விசித்திரமான கஸ்டமரில் எனக்கே வந்து ஒரு செகண்ட் நான் பயந்து போயிட்டேன். சரி, எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட்டு. உங்களுக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வேணுமா? எவ்வளோ காசு தெரியுமா? $500. உங்கள் கடைக்கு நான் கேஸ் கொடுக்குறேன். என்னன்னு கேஸ் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். ரேட்டு மனசாட்சி இல்லாமல் விற்கிறாங்க கைஸ். தான் மனசாட்சி இல்லாமல் விற்றோன்னு சொல்லுங்களேன். என்ன மனசாட்சி இல்லாமல் விற்றோம் சொல்லுங்கள். ஓகே, டெலிவரி மேன் வந்திருக்காங்க. உங்களோட பேக்கேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டெலிவரி மேன் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பெருசாக இருக்கே, என்ன இருக்கும் இதுக்குள்ள? அது எனக்கே தெரியாது, பட் இது வந்து ஜஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க, நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதான். சரி, அதில் என்ன வேணால் இருந்துட்டு போகுது. நம்ம முதல்ல அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வரணும்ல. ஓகே, ஆமாம், இதில் மட்டும் சைன் பண்ணுறேங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டோரேஜ் ரூமில் போடணுமா. ஐ திங்க் தமிழ் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ என் தம்பி எடுத்துட்டான். ஸோ அதில் போய் ஸ்டோரேஜ் ரூம் வைக்க போகிறானா. சரி போய் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாச்சு. நம்ம போய்ட்டு கேஷியர் பில்லில் உட்காந்துப்போம். ஓகே, இந்த மாதிரி நிறைய மிட் நைட்டான ஹாரர் கேம்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது தானடா. ஸோ இதெல்லாம் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஹாரர் வெரியன்னா கூட நம்ம ஹாரராக போடலாம். ராப்ளெக்ஸில் அவ்வளோ ஹாரர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஃபன் கேம்ஸ் சொல்லுங்கள், அதையும் நம்ம ப்ளே பண்ணலாம். ராப்ளெக்ஸில் ஷார்க் பைட்டுன்னு சரியான ஒரு ஃபன் கேம் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொரு ஃபன் கேம் கூட நாங்கள் 2 பேர் விளையாடுவோம் கைஸ். அது கேம் நேம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு டக்குன்னு வரல. எனக்கு
அன்னைக்கு கேம் கூட நாங்கள் விளையாடுவோம். பட் அந்த கேம் வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்காது. ஓகேன்ற அளவுக்கு இருக்கும். எனக்கு பர்சனலாக அவ்வளோ பிடிக்காது. கிரானியா? கிரானி ஆக்சுவலி இருக்குது கைஸ். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அது நம்மளாலாம். பட்டு இந்த கிரானி இருக்குது. அந்த கிரானியோட ஒரிஜினல் கிரானி இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரிஜினல் கிரானியே ராப்லெஸ்ல இருக்குது. ஆமாம், எஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது $2.50. ஓகே, நான் பேசினதில்ல, இவர் என்ன பேச தெரில. ஓகே, இவருக்கு ஒரு ஆப்பிள் வேணுமா, அதை வந்து நம்ம $2 சொல்லியிருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே வந்து தேர் ஆல்வேஸ் சம்திங், இங்கே ஏதோ இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இந்த பிளேஸில் ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியா? எப்படி அப்படின்னு நான் கேட்குறேன். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏதோ ஒன்று பத்திரமா இருங்க அப்படின்றாங்க. அசிஸ்ட் கஸ்டமரா தெரில, எடுக்கவே முடியல. அவர் கூட போகணுமா என்ன? ஓகே, டேக் த மணி. இப்போ கொடுக்குறானுங்க. ஏன்டா இதை முதலே அதனடா பண்ணுவோம். சரி, ஓகே, மணி எடுத்தாச்சு. இதோட எங்கள் ஷிஃப்ட் முடியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேவோட ஷிஃப்ட் இது முடியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது தெரியல, மேலே அவங்க அப்ஜெக்டிவ் கொடுத்தா தான் தெரியும். கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் 10 மணி ஆகுது கைஸ். 10 மணிக்கு எப்படி ஷிஃப்ட்டை மூடுவாங்க? 10 மணிக்கு போலீஸ் வராங்க. அதான் 10 மணிக்கு போலீஸ் வராங்க. ஏன்னு தெரில. சரி வாங்க நம்ம போலீஸ்கிட்ட பேசுவோம். போலீஸ் தான் சொல்கிறாங்கன்னா ஈவினிங் நைட் ஆகுது கைஸ், போலீஸ்ன்றாரு. இங்கே வேலை செய்யறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் சார். உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா சார்? இங்கே வந்து ஏதோ விசித்திரமான ஏதோ பர்சன்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பர்சனை இதுக்கு மேலே பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது தெரியாது சார், நான் அதை பற்றிலாம் இது பார்க்கல. சரி, ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வந்து சரி சார். அதுதான் ஒரு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விசித்திரமாக ஏதோ இந்த இடத்த சுற்றி நடக்குதான். அந்த போலீஸ்க்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறா. நம்மளுக்கு தெரிலன்னு சொல்லிட்டோம். பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி அவர் நம்மளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான்லாம் கேர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். நான் பண்ணுறது சரி ஓகே ஏதோ ஒன்று. ஓகே, லைட்டு வந்து உடஞ்சி போயிடுச்சான். ஸோ நீ ஸ்டோரேஜ் ரூமில் போயிட்டு அந்த லைட்டை போயிட்டு மாற்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மேலே அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க நம்ம போய் லைட்டை மாற்றுவோம். என்னது இது? அதாவது பார்த்தீங்கன்னா என் தம்பி எதுவுமே என்னை எடுக்க விட மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டு இருக்கான். வீடியோ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் எதுவுமே எடுக்க மாட்டீங்க, உங்கள் தம்பியே எடுத்துக்கிட்டு இருக்கான்னு. என்ன பண்ணுறது? சரி ஓகே விடுங்க கைஸ். என்னால் கைஸ் அது மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க, உங்களுக்கு எங்கே மேரேஜ் ஆச்சுன்னு. என் தம்பி கேளுங்க, தம்பி எனக்கு மேரேஜ் ஆச்சாப்பா? மேரேஜ் ஆகி 2 குழந்தை கைஸ். என்னது கைஸ், எப்படி எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாதுன்னு சொல்லி. என்ன சத்தம் அது? ஏதோ விசித்திரமான சவுண்டு கேட்குதான். சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாய்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி நம்ம எப்படி பார்ப்போம். என்ன மேலே காட்டுது, ஒரு வெளியே இருக்குமோ? சரி நம்ம வெளியே போய் பார்ப்போம். இங்கே தான் அந்த குப்பை தொட்டிக்கிட்ட தான் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கான். ஓகே. ஏய் வாட், இங்கே பாரு ஒரே எலியாக இருக்கு. சரி இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. தட் மீன் இதெல்லாம் கொல்லணுமா? ஓகே கொன்னுட்டாச்சு. ரொம்ப நல்லது. இது எல்லாமே பார்க்க ஒரு குப்பை மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஃபைனலாக இந்த இடத்து குப்பை தொட்டியில் க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் நம்ம ஸ்டோருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்டோர் ஃப்யூச்சருக்கு சரி இப்போ கடைக்குள்ளே வர சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி கடைக்குள்ளே தான் இருக்கேன். ஏன் கடைக்குள்ளே வாங்கன்னு வேறு புதுசாக சொல்கிறானுங்க தெரியல. ஏன்டா நான் கடையை விட்டு வெளில போகிறேன். நீ கடைக்குள்ளே தான்டா இருக்கும். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஓப்பன் 24 hours. 24 ஹவர்ஸ்ல இந்த கடை ஓப்பன் இருக்கும். ஆமாம், ஏன்னா நைட் ஷிஃப்ட் நம்ம ஒர்க் பண்ணுறோம், மார்னிங் ஷிஃப்ட் அவன் ஒர்க் பண்ணுறான்ல. ஓகே ஓகே. அடே அடே யாரா நீ? ஹலோ ப்ரோ, நீங்கள் யார்? ஓகே அவர் வந்து உள்ளே வந்துட்டார்.
ஐயாக்கு ஒரு லேஸ் பாக்கெட். கைஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா என் தம்பி பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறான். எப்படா எனக்கு மேரேஜ் ஆச்சு 2 குழந்தை பிறந்துச்சு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லு. ஐயாக்கு ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்துக்கொடு. முதல்ல உண்மையை சொல்லுன்னேன். லேஸ் பாக்கெட் எடுத்துக்கொடு. உண்மையை சொல்லுன்னேன் நான் இதை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் நான் உண்மையை சொல்லுன்னு அது சொல்ல மாட்டேங்கிறான். அது வந்து $5. ஓகே சரி ரொம்ப நன்றி. சரி இப்போ சொல்லு. இப்போ சொல்லு என்னது? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு. சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லியே. அப்போ நீ சொல்லு ஆகலைன்னு சொல்லு. கைஸ் ஆகலை. சின்ன பொண்ணு தான் இப்போ தான் காலேஜ்லாம் பார்த்துருக்கா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தாங்க ஜாயின் பண்ண போகிறேன். உள்ளியரா ஐயோ நீ ஃப்ரீசருக்கு வந்து ஸ்டாக் வேணுமா அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த வாட்டி நம்ம எடுப்போம் கைஸ். நம்ம திருடிட்டோம். எப்போதான் அவனே எடுக்கிறான் கைஸ். நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன் கைஸ். என்ன ஒரு பேரசிங்கம் என்றால் கைஸ் என்ன ஒரு பேரசிங்கம் என்றால் நான் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் போட்டான். அவமானமாக போயிடுச்சு. ஆஹா ஜென்டில்மேன் வராரு. ஓ ஜென்டில்மேன். ஓ அப்போ இவன் மேனேஜர் போல கைஸ். நம்மளோட கடையோட மேனேஜரும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம் இந்த கடையோட மேனேஜர் தான். என்ன ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படியான்னு கேட்குறாரு. நீ எதையாவது அந்த மாதிரி விஷயத்த பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்றாரு. நான் நைட் டைமில் தானே பார்ப்பேன். ஆமாம் இங்கே ஏதோ சின்ன சின்னதாக ஏதோ நடக்குது. ஆனால் அது நார்மலாக தான் இருக்கு. ஆனால் என்ன சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குது? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இடம் நல்லா தானே ஓடுது. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைல்ல. சொல்கிறாரு. சர்க்கஸ் மாதிரி மாதிரி தான் கேட்குறாரு. நீங்கள் எப்போவுமே வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணணும்னு. ஓகே சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆமாம் ஓகே எஸ்லாம் ஒன்று தாங்க. என்னங்க அசிங்கப்படுத்துகிறான் இருங்க பார்த்துக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் சளியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மூக்கு ஈர ஸ்மெல்லாம் வரும். ஸ்மெல்லாம் சரி சத்தம் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லு நீ எதுக்கு வளரணுன்னு தெரில. வாய் வந்து டங்கு ஸ்லிப்பு. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சான். ஸோ கிளாக்கை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஏதோ கிளாக்குக்கு ஏதோ தப்பாக டைம் காட்டு பாறேன். ஆமாடா கிளாக் டைம் தப்பாக. அறிவே கிளாக்ல ஏதோ தப்பாக நடக்கலன்னு சொல்கிற அறிவே. அப்படியா? என்னன்னே தெரில. சரி ஓகே கைஸ். ஆனால் பாருங்களேன் அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு காமிச்சிட்டு ஏன்டா இங்கே ஏதோ தப்பாக நடக்கலை இந்த சிங்கில். ஆமாம் ஆனால் கைஸ் நான் வந்து ஏன் இப்படி கிளாக் தப்பாக காமிக்குதுன்னு சொன்னேன்னா கீழே சப்டைட்டில் பார்க்கல. நாமளாவே ஏன் சொன்னேன்னா இங்கே பாருங்களேன் மணி அப்பத்துலேருந்தே 10 மணிக்கு தான் ஆகுது. ஏன்டா அதுக்கு மேலே டைமே நகராதா? அந்த அளவுக்குலாம் பண்ணல. என்ன கை இது? வாஷ்ரூமில் ஒருத்தாங்க. யார் ராணி? சஸ்பீஷியஸ் மேன். ஓகே இந்த டாய்லெட் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்றாரு. அதான் ஒரு மாதிரி உடஞ்சி இருந்துச்சா எடுத்துட்டேன். இந்த இடம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சோம். அந்த ப்ளங்கரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கக்கூஸை பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கக்கூஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கேன். நான் டாய்லெட் ரீசெண்டாக சொல்லிக்கிறேன். டாய்லெட்டை ப்ளங்கரை வைத்து என் தம்பி க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னோட உயிர் காப்பான் தோழன் அப்படின்ட்டாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எப்படி இங்கே வந்தீங்க? எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்குற அசிங்கம் பற்றி விட்டு போகிறாரு. ஹே நான் வாங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். யார்ட்டு பேசினது? தானே பேசினது. அசிங்கம் பற்றி விட்டு போகிறான் அவன். அவன் தானே பேசிகிட்டு இருக்கேன் நான். அப்போ நீ கேளு அவன்கிட்டே போய் நீ ஒன்று தானே பேசினுக்கிறானே. ஓகே காஃபி மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிட்டேன்.
ஓகே. ஓ இதாங்க காஃபி மிஷினு. இப்போ அந்த இதுலலாம் இந்த மாதிரி மிஷின் தான் கொடுப்பாங்க போல. இதெல்லாம் காஃபி வருமோ? எனக்கு தெரிஞ்சு அவன் தாங்க ஏதோ சஸ்பீஷியஸ். கைஸ் ஏதோ ஒன்று இது வந்து அப்போ சஸ்பீஷியஸ் மேனுன்னு போட்டிருக்காங்க. தெரிஞ்சு அவன் தான் வில்லனாக இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்தா தானே தெரியும். அது ஃபுல் கேம். கைஸ் நீங்கள் எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்த்தா புரியும். எனக்கு ஃபுல் கேமை பார்க்க தான் முடியும். கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுத்தா அவன் பதிலுக்கு எனக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறான். ஏன்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுதே. ஹலோ, இங்கே காமெடி பண்ணி ஜோக் பண்ணுறதுக்கு வரல. இங்கே ஏதோ சஸ்பீஷியஸாக நடக்குது, அதை வேறு கண்டுபிடிக்கணும் நம்ம. கைஸ் நீ யோசிச்சு கஸ்டமரை கவனி. இங்கே நான் தான் முதலாளி, கஸ்டமரை கவனி. போடா தொழிலாளி, நாங்கள் தான் கஸ்டமரை கவனிப்போம் அப்படின்னு. ஓகே ஹே, இங்கே ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு கார்ட்டோன் மில்க் வேணும் அப்படின்றாங்க. சரி, அது வந்து $3.75. ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஓகே, அவங்க டீசெண்டாக காசு வச்சுட்டு போயிட்டாங்க. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றி மேடம். நான் அடுத்த நாள்லாம் கடைக்கு வாங்க. கவின்ஸ் மில்க் ஷேக் வாங்கிட்டு போகிறாங்க என்னோட. அப்படியா? கவின்ஸ் மில்க் ஷேக் அது மில்க் ஷேக் மாதிரியா இருக்கு? என்னை பார்த்தா எப்படி சொல்கிறேன்? நான் அதை இப்போயே குடிக்கணும். குடிங்க, உங்களுக்கு வேணா நீங்கள் குடிங்க. ஐயோ கைஸ் அடிக்கடி அந்த ராபிக்ஸ் வேறு வருது. சே. ஓகே, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு வாங்கினாங்க? இங்கே ஏதோ தப்பாக நடந்து. என்ன அது பச்சை கலரில் ஏதோ இருக்குது கைஸ். அப்புறம் உங்கள் ப்ரைஸ் வேறு அவுட்ரேஜஸாக இருக்குது அப்படின்றாங்க. நான் மறுபடியும் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதாவது கைஸ் அவங்க வந்து இவ்வளோ நேரம் என்னடா பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா கடையை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கையில் இருந்த எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு நாசம் பண்ணிட்டு அவங்க மட்டும் ஜாலியாக போகிறாங்க. தானடா அடே அடி. ஏமா உனக்கு பிடிக்கலன்னா நீ ஊற்றி விட்டு போகிற, தொடச்சி விட்டு போ. இப்போ பாருங்க, நமக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, இதை தொடச்சிரு, மாப்பு போய் எடுத்து இது தொடச்சிரு அப்படின்னு. இதோ இங்கே இருக்கு மாப்பு, நல்லா எடுத்துக்கிறோம். மாப் எடுத்துட்டு போயிட்டு இந்த மெஸ்ஸை க்ளீன் பண்ணுங்கன்னு வாங்க. எனக்கு தெரியுமேடா. இந்த மாதிரி கஸ்டமர் ஏன் தான் வராங்க தெரியல. ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த மாதிரி கஸ்டமர் டெய்லியும் வரணும். அடப்பா இவங்களுக்கு கடைசியில் உட்காந்து கடத்தல் வேனில் வராங்க. யாருங்க இது? இவர் பார்க்க ரொம்ப விசித்திரமாக இருக்காருல்ல. இவர் பேர் பிஸ்னஸ் மேன். இவர் பார்க்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காரு. ஏன்டா அவன் இன்னும் என்னடா உட்காந்து டாய்லெட்டில் பண்ணிட்டு இருக்கான்? போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஓ நான் போயிட்டானா? நான் போகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். போயிட்டு 1/2 மணி நேரம். அப்போவே கண்டுக்கலையா நான் அப்போவே போயிட்டேன். ஓ சரி ஓகே. டெலிவரி மேன் கைஸ். ஓகே. ஹே, நான் வந்து இங்கே அந்த பேக்கேஜை மறுபடியும் எடுத்துன்னு போகிறதுக்கு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. அது ஒரு ஸ்டோரி சொல்லு. எதுக்கு? அப்புறம் எதுக்கு கொடுக்கணும்? வெளியே ரொம்ப இதுவாக நடக்குதான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். விசித்திரமாக வெளியே நடக்குதா உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னதுக்கு நன்றி நான் சொல்கிறேன். ஓகே, வந்து பேக்கேஜ் வந்து டெலிவரி மேன் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்த பேக்கேஜ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்போ கொடுத்தாரு? அதான் எனக்கும் தெரில, எது கொடுத்தாரு தெரில. இப்போ மறுபடியும் ஏன் வாங்கிட்டு போகிறாருன்னு தெரில. ஏதோ ஒன்று. பட் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் கண்ணை திறந்தே வச்சுக்கோங்க அப்படின்றாரு. எனக்கு புரியல. எங்கள் கண்ணை திறந்து வச்சு தானே கடையே பார்க்க முடியும். எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி ஓகே. தமிழை நீ நினைக்கிறியா முதல் வீடியோ இதை போட்டுடலாமான்னு? தெரியல. இல்லை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 2வது வீடியோவாக இதை போட்டுடலாமா? இல்லை உன்னை என்ன ஐடியான்னு சொல்லு. சரி 2வது வீடியோ போடலாம். ஓகே கைஸ், இது வந்து நாங்கள் 2வது வீடியோவை போடுறோம். முதல் வீடியோ அப்போ என்ன? முதல் வீடியோ வந்து டெட் ட்ரெயின் தான் போட போகிறோம். நான் வந்து மேக்ஸிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் நைட் கூட ஷூட் எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அதுக்கிட்டே சார்ஜ் ஏறிடும், நான் நம்புகிறேன். கரெக்டு தானே? அதுக்கப்புறம் தனியாக தான் இருக்க போகிறோம். ஸோ அப்போ மேபி நாங்கள் வந்து ஷூட் எடுத்துக்குவோம். வெளியே ஏசி போட்டு நாங்கள் அப்போ சத்தமே இல்லாமல் விளையாடுறோம். பிகாஸ் ஃபேன் சவுண்ட் வேறு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ நல்ல வேலை இல்லையா? ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஃபேன் ஓடுது. கரெக்டாடா? கிளாஸ் பட்டை. ஓகே
பேசிகிட்டு இருக்க டைமில் எல்லாத்தையும் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணுறோன்னு எனக்கு சீரியஸாக புரியல. கேஷியராக ஒர்க் பண்ணுறோன்னு சரி, ஆனால் என்னென்னமோ சொல்கிறானுங்க இந்த கைஸ். அண்ட் சஸ்பீஷியஸ் மேன் கைஸ். இங்கே பாருங்க அந்த மண்டையில் பாருங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு? கைஸ் இருங்க கைஸ், அதுக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருக்கலாம். எதுக்கு இப்படி சுற்றின்னு வந்தாரு? இப்படி சுற்றிக்கிட்டு கேஷியர் எடுத்துக்கு வந்திருக்காரு. கஸ்டமரா? வெளியே யாரும் இருக்காங்க, அவங்க ரொம்ப பயமா இருக்காங்க. நான் உன்னை பார்த்து கைஸ், நான் இவனை பார்த்து தானே கைஸ் சொன்னேன். இது ரொம்ப பாதுகாப்பா இங்க இல்ல, ஓடுங்க. ஆனா ஓடணும். அவன் ஏன்டி அப்படி பாக்குறான்? செக் அவுட்சைட் ஃபார் எனி சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியா? ஓகே, அவனை பார்த்தானே என்னால எதுவும் பார்க்க முடியல. ஆமா, நீ ஏதோ உண்மையிலே பாத்தியா? இவன் கிட்ட போவே பயமாகுதுங்க. நீ ஏதாவது பாத்தியா உண்மையிலேயே? ஆமா, நான் கண்டிப்பா பார்த்தேன். அவன் இங்கதான் இருந்தான் அப்படின்றாரு கஷ்டம். கைஸ், இவனை பார்க்க தான் சஸ்பியஸா இருக்கு. என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குது. ஐயோ, கார் வருது, போலீஸ் கார் வருது. போலீஸ் நிறுத்துங்க. இருடாடி, இப்போ வர்றா போலீஸ். ஹலோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது சஸ்பிஷியஸ் இங்க இதுவா நடக்கிற ஆக்டிவிட்டி பார்த்து இங்க நடக்கிறோம். ஓகே, இங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஐயா, எனக்கு இவனை பார்த்தா பயமா இருக்கு ஐயா. என்னையே போலீஸ்காரில் கூப்பிட்டு போயிடுங்க. எங்கள் அக்கா எங்கே இருக்கட்டும், அவங்க கூட பாதுகாப்பா. ஆமாம் ஆஃபீஸர், நான் ஏதோ விசித்திரமாக ஏதோ பார்த்தல, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. அது பார்க்க உங்கள் மூக்கு மாதிரியே இருந்துச்சு. அது எப்படி ஐயா எனக்கு தெரியும்? நான் அவனை வெறும் சுற்றி பார்க்கும்போது அவன் கிடச்சான். ஜஸ்ட்டு நான் சும்மா பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு தெரியலையே அப்படி இருப்பாங்கன்னு. ஓ, நான் பார்க்குறேன். ஓகே ஐயா, இவரை பார்த்தா தான் சஸ்பியஸாக இருக்குன்னு சொல்கிறேன். என்னையை காப்பாற்றி கூப்பிட்டு போயிருங்க. பாத்ரூமில் இருந்தாரு ஐயா. கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா? இங்கே வெளியே லைட் ஆஃப்ல இருக்குது. அப்படியா? லைட் ஆஃப்ல இருக்கா? அமைதியாக இருங்க, நான் போய் கேமராவை பார்க்குறேன். இந்த ஸ்டேஷன் கேமராவை, ஸ்டேஷன் கேமராவோ போய் பாருங்க ஐயா, பாருங்க ஐயா. போங்க ஐயா, இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஒருத்த காப்பாற்றி கூட்டிட்டு போறாள். இன்வெஸ்டிகேட் வாட் ஹேப்பன் டு தி போலீஸ் ஆஃபீஸரா? என்னாச்சு அவருக்கு? அவரு எப்படியாங்க? ஓ மை காட், போலீஸ்கார் எப்படி இப்போ விடிஞ்சிச்சு? அதாவது நம்ம வெளியே இருக்கிறது வந்து பாதுகாப்பே இல்லையா சொல்ல போக சொல்றாங்க. சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னேன்லங்க இவன் தான். நான் அப்பவே சொன்னேன் இவன். நான் கூட எங்களோட விளையாடுறீங்க. 40 செகண்ட் நான் சர்வை பண்ணேன். ஓகே கைஸ், இது ஈஸி தான் நினைக்கிறேன். நான் டைமர் ஓட மாட்டேங்குது. கீழ டைம் ஓடுது 31:30ன்னு. ஓகே நான் காணாண்டா. கைஸ், இது வேற இது சாரிங்க. நல்லா ராபிக்ஸ்னு கேட்குறானுங்க. என்னத்துக்கும் கேட்குறாங்க தெரில. ஓகே, இவருக்கு வந்து 100 எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அவனுக்கு நான் சொன்னலடா இவன் தான் போலீஸ் ஆஃபீஸர். அவன் வந்து நான் அப்போவே சொன்னேன் இவன் தான். நான் சொல்லும்போது எங்கே கேட்டிங்களா? நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேமரா இப்போ நீங்கள் அது கட்டி உங்களே வெடிக்க விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பாம்பு வச்சிட்டானோ காரில். பேசிட்டு இருக்க கேப் பாம்பு வச்சிட்டான் போல. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. நீ வந்து யூ காட் சேவ்டு பட் த கில்லர் இஸ் ஸ்டில் ஆன் த லூஸ். அதாவது கில்லர் இன்னும் அங்கே இருக்கானா, பட் நீ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கெனான் எண்டிங் அந்த எண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அண்ட் கீழே லிங்க்கில் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ராப்லெக்ஸ் என்ன போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.